மிதுன ராசி. மிதுன ராசி சொல்லணும்னா இவங்க சாதாரண மனுஷங்க இல்லை. அதாவது பேசுவாங்க. பேசணும்னு சொன்னால் ஒரு நாள் முழுக்க கூட பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்க பேசுகிறத கேட்குறதுக்கும் மற்றவங்க ஒரு நாள் முழுக்க கேட்குறதுக்காக இருந்தாலும் அதாவது கொஞ்சம் தயக்கம் காட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா பேசுவாங்க. சிரித்து சிரித்து பேசுவாங்க. இவங்க பேசுகிற பேச்சு எல்லாமே அந்த கூட்டத்தை அப்படியே சந்தோஷமாக வச்சுருக்கோம். வார்த்தை மட்டும் வராது, எண்ணங்கள் அவங்க மனசில் என்ன இருக்குதோ அதை வார்த்தையாகவே வடித்து எடுத்துருவாங்க. அவங்க சிரித்தாலும் அப்படி தான், வெறும் சிரிப்பு இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய மனநிலைமையே மாற்றுற சக்திங்கிறது இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய சிரிப்புக்கு இருக்குன்னு சொல்லலாம். மிதுனன்னு சொன்னாலே புத்திசாலித்தனம் தான். ஒரு விஷயத்த மற்றவங்க பார்க்குற கோணத்தை விட இவங்க பார்க்குற கோணம் வேறு. அதாவது கண்ணாடி மாதிரி பல கோணத்தில் பார்ப்பாங்க. அவங்க பேசுகிற பேச்சு அப்படி தான். ஒவ்வொரு கருத்துலையும் ஒரு புதுமைங்கிறது நிறைஞ்சிருக்குங்க. சமுதாயத்தில் கலந்துக்கிற விதமும் அவங்க அப்படி தான். ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு சில நிமிஷம் தான் அங்கே இருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையுமே பழகிடுவாங்க. அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்துல எந்த செலப்பும் இருக்காதுங்க, அப்படி சொல்லலாம். அவங்க சிரிப்புக்கு பின்னாடி ஒரு ஆழமான மனசு இருக்கும். ஏன்னா இவங்க அதிகமாக யோசிப்பாங்க. மிதுனராசிக்காரங்க மாற்றத்தை விரும்பக்கூடியவங்களா இருந்தாலும் பழமை விரும்பக்கூடியவங்களும் இவங்க தான். ஒரே மாதிரி வாழ்க்கை வாழ்றது உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்குங்க. கொஞ்சம் பயணங்கிறது எப்பவுமே செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. மிதுனராசிக்காரங்க நம்பிக்கை வச்சாங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் முழுசாவே நம்புவாங்க. அவங்க நம்பிக்கையை காப்பாற்றினா போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்க வாழ்க்கையில் அவங்க எதை வேணாலும் செய்ய துணிஞ்சிருவாங்க. அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்கள மற்றவங்க இருக்கணும். மிதுன ராசிங்கிறது ஒரு சாதாரண ராசின்னு சொல்ல முடியாதுங்க. இது ஒரு ஆற்றல், ஒரு அழகான ஒரு குடும்பத்தை கொண்டு வரதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை ஆர்வத்தை செய்யறதா இருக்கட்டும், இவங்க அளவுக்கு புரிஞ்சுக்கிறவங்க மற்ற ராசிக்காரங்க இருக்க முடியாது. குடும்பம் வந்தாலும் அப்படிதான் மிதுனராசிக்காரங்க வாழ்க்கையில் எல்லாமே. வீட்டில் இவங்க அமைதியாகவே இருக்க மாட்டாங்கங்க. ஏன்னா இவங்க இருக்கிற இடத்துல உயிர் ஓட்டங்கிறது நிறைஞ்சிருக்கும். இவங்க ஒரு நிமிஷம் வீட்டில் இல்லைனாலும் வீட்டு பார்த்தீங்கன்னா ஒரே அமைதி தான். வீட்டில் சிரிப்பு, பேச்சு, கலகலப்பு எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு முயற்சி செய்வாங்க. சில நேரம் என்னென்னா உங்கள் மனநிலைமை வேகங்கிறது கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கிறதால நிறைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுங்கிறது குடும்பத்தில் கொடுக்காமலாம் இருக்காது. ஆனால் வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரங்க நீங்கள் இருக்கக்கூடிய வீடுன்னு சொல்லலாங்க. சமீப காலமாக கொஞ்சம் உங்களுக்கு நிறைய வகையில் நீங்கள் பாதிப்பு சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. அது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே மிதுன ராசிக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருந்தால் கூட பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் மனசில் தான் குழப்பம் அதிகமாக இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயத்தை யோசிக்கிறீங்க. எந்த விஷயத்தையும் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுறீங்க. கொஞ்சம் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுத்துக்கிட்டா போதும். மிதுன ராசிக்கு மற்றது எல்லாமே இந்த நேரம் ரொம்ப சிறப்பு தான். அந்த வகையில் இந்த மாதத்தில் மிதுன ராசிக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும், எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் எல்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மனசு உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. இதுதான் மன அழுத்தத்துக்கு காரணமே. மிதுன ராசிக்கு மறுபடியும் பழைய நினைவுகள் எல்லாமே இந்த நேரம் நினச்சி பார்க்கறது வேண்டாங்க. அது எதுக்குமே உதவாது. ஏன்னா ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கிறீங்க. பழைய நினைவுங்கிறது அது நிரந்தரம் கிடையாதுங்க. அது முடிஞ்சிருச்சு. அது ஏன் நினச்சி நிறைய யோசித்து கொஞ்சம் உங்கள் மன அழுத்தத்தில் இருந்து நீங்கள் வெளியே வரதான் இந்த நேரம் நல்லது. உண்மையில் வாழ்க்கைங்கிறது இப்போ இருக்கிற காலத்தில் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குது. இன்னும் நீங்கள் பழசையை பிடிச்சி வச்சுட்டு அதையே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மன அழுத்தம் மட்டும் இல்லை, பல பிரச்சனையும் காரணமாக அமைஞ்சிடும். அதனால் மிதுனராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்குமே பழைய விஷயத்தை விட்டு தள்ளுங்க. மனசில் பாரம் இருக்குது உண்மைதான். ஆனால் நம்பிக்கையானவங்ககிட்ட பகிர்ந்துக்க பாருங்கள். வெளி இடத்துல ஆறுதல் தேடுறதை விட வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்டயே உங்கள் மனசில் இருக்கிறத பகிர்ந்துக்கலாம். தீர்வு கிடைக்கிறதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குது. தீர்வு கிடைக்கிது இல்லையோ மனசு லேசாகும். மனசு லேசானாலே நீங்கள் எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களால இந்த நேரம் எதையும் சரியாக செய்ய முடியல. அதுவே உங்களை கீழே தள்ளுது. அதாவது உங்களை தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே தள்ளுது. கொஞ்சம் இந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த நிலைமை அப்படியெல்லாம் இருக்காது. ஏன்னா இதை விட எவ்வளோ கஷ்டமான விஷயத்த எல்லாமே சமாளிச்சிட்டிங்க. இனி கொஞ்சம் வளர்ச்சி எடுத்துக்கிட்டால் மெதுவாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் முன்னேறத்துல எந்த தடையுமே இல்லை. மனசு தான் சோர்வாக இருக்குது. கொஞ்சம் அதை மாற்றிக்க பாருங்கள். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த நேரம் சுறுசுறுப்புங்கிறது இல்லை. பேசுகிற தன்மை கூட மாறிடுச்சு. கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கங்க. புரிஞ்சுக்காத உறவை பற்றி எல்லாமே இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் அதை பற்றி கவலைப்படுறது வேண்டாம். உங்களுக்கு உணர்வே மன அழுத்தம் வரத்துக்கு காரணமே யாருமே உங்களை சரியாக புரிஞ்சுக்கலையே, என்னை யாருமே உணரலையேங்கிற ஒரு வருத்தம் தான்.
பேசி பார்த்தா பிரச்சனை தீராத பிரச்சனை எதுவுமே இல்லை. ஆனால் உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட தயாராக இல்லாதவங்ககிட்ட நீங்கள் இந்த நேரம் அவங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது வேண்டாம். நம்பிக்கை வச்சாலும் அப்படிதான், முழுசாக நம்பிடுறீங்க, பின்னாடி மனசு கஷ்டப்படுறது நீங்கள் தான். அதனால் மிதனராசிக்காரங்க புதுமையை யோசிக்கக்கூடிய நீங்கள் மாற்றத்தை யோசிக்கிறது நல்லது தான். விமர்சனத்தை பற்றி உங்கள் மேலே விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாங்க. வெளியில் பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க, உங்களை பார்த்து சிரிக்கிறவங்க சிரிச்சிட்டு போகிறாங்க. நீங்கள் மட்டும் நிலையா இருந்துட்டால் போதும். இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப பலமான நேரங்க. இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் வியாபாரத்துல எல்லாம் உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை. வேலையில் நல்ல முன்னேற்றம், நல்ல திறமை வெளிக்காட்டுவீங்க. இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்குது. என்னன்னா இந்த விஷயந்தான், அந்த மன அழுத்தம் தான், உங்களை நீங்களே காயப்படுத்திக்கக்கூடிய இந்த விஷயந்தான். அதுலேருந்து வெளியே வந்துட்டாலே சிறப்பாக இருக்குதுங்க. இந்த நேரத்தில் மன அழுத்தத்தோட மன கஷ்டத்தோட ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட, யாராவது உங்களை சின்னதாக விமர்சனம் பண்ணால் கூட அது பெருசாக தான் தெரியும். அதனால் கொஞ்சம் இதில் கவனம் கொடுத்துக்க பாருங்கள். வேலை வியாபாரம்லாம் சிறப்பாக இருக்குது. வருமானம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. இந்த மாதத்தில் என்னென்னா வருமானம் இருக்கும், ஆனால் இதுதான் செலவுன்னு சொல்ல முடியாது. டக்குன்னு ஏதாவது ஒரு எதிர்பாராத செலவு கொஞ்சம் இந்த நேரம் கொடுத்துரும். அதனால் வருமானம் கொஞ்சம் கையில் வச்சுருக்கிறது நல்லது. கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கிட்டு வர்றது நல்லது. ஒரு முதலீடு போடுறீங்கன்னா இந்த மாதத்தில் வேண்டாம், வரக்கூடிய மாதத்தில் கொஞ்சம் செஞ்சுக்குங்க. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும், வராமலாம் இருக்காது. வாழ்க்கை துணைகிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் மென்மையை பேச பாருங்கள். ஏன்னா காதல்ங்கிறது நீங்கள் வாழ்க்கை துணைக்கு கொடுக்குறீங்க, குடும்பத்து மேலே அக்கறையாக தான் இருக்கிறீங்க. உங்களை அந்த வகையில் எந்த குறையும் சொல்ல முடியாது. என்னென்னா கொஞ்சம் டக்குன்னு கோபம் வரும் இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே. வாழ்க்கை துணைகிட்டையும் சரி குழந்தைகிட்டையுமே கொஞ்சம் கோபத்தை காட்டிடுவீங்க. அது கொஞ்சம் இந்த நேரம் பாதிப்பை தரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். வாழ்க்கை துணையெல்லாம் எடுத்துக்கிட்டால் அவங்க உணர்வை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் குடும்பங்கிறது அமையும். மிதுன ராசிக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல பேச்சு உரையாடல், சுவாரஸ்யமான உரையாடல்ங்கிறது குடும்பத்தில் இருந்துட்டு தான் வந்திருக்கும். ஆனால் சமீப காலமாக தான் இல்லை. ஏதாவது ஒரு பயணம், அலைச்சல், இல்லைன்னா வேலை ரீதியாக வேலை சும்மா அதிகமாக இருக்கிறதால மனசு ஏதோ ஒரு வகையில் மாறிக்கிட்டே இருக்கிறதால வீட்டில் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இல்லை, அவ்வளவுதான். ஆனால் உங்களை நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய வாழ்க்கை துணை தான் மிதுன ராசிக்கு கிடைக்கும். பேசி பார்த்தா அதாவது புரியாத விஷயம் எதுவும் இல்லை. புரிஞ்சிருக்கக்கூடியவங்க கூட பேசி பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மனசளவில் புரிஞ்சுக்க கொள்ளக்கூடியவங்க நீங்கள். கொஞ்சம் கவனம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதால தான் அந்த நேரம் பாதிப்பேன். வெளியில் இருக்கக்கூடிய குடும்ப விவகாரத்தை மட்டும், வாழ்க்கை துணை வழியில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை மட்டும் வெளியில் மட்டும் நீங்கள் எந்த பிரச்சனையும் சொல்கிறது வேண்டாம். அது பாதிப்பு தான் கொடுத்துரும். உங்கள் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ, பெத்த பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் குறுக்க வந்தால் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்கள் மனசுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை செய்ய பாருங்கள். நிச்சயம் இந்த மாற்றம் வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகாக கொண்டு வரக்கூடியவங்க நீங்கள். அதனால் பழைய ஞாபகத்தெல்லாம் வச்சு இந்த நேரம் நீங்கள் குடும்பத்தில் எந்த வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம். வாழ்க்கை துறை வழியிலும் வேண்டாம். பிரிஞ்சிருக்கக்கூடியவங்களா இருந்தால் கூட ஒன்று சேர்த்துக்கான வாய்ப்புலாம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாற்றம் தான். உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. குழந்தைகளுக்கும் நீங்கள் நிறைய ஃப்ரீடம் கொடுத்து வளர்க்கக்கூடியவங்க தான். குழந்தைகள் எடுத்துக்கிட்டாலும் திறமையானவங்க தான். இந்த நேரம் என்னென்னா குழந்தைகள் வழியில் மாற்றம் இருந்தாலும் கொஞ்சம் கட்டுப்பாடுங்கிறது குழந்தைங்ககிட்டையுமே இந்த நேரம் நீங்கள் செய்யணும். மற்றபடி குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக தான் இருக்குது. இது என்னன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய உணர்ச்சியை மறைக்காமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் குடும்பத்தில் நீங்கள் இருக்கக்கூடியவங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிறது நல்லதுங்க. அன்பான வார்த்தை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்த பாருங்கள். உங்களுக்கு எந்த பாதிப்பும் இந்த நேரம் இல்லை. குடும்பத்தில் எல்லாமே ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக தூக்கம் வராது. சாப்பாட்டு விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்க. ஏன்னா மன அழுத்தம் இருக்கிறதாலேயே சரியாக தூக்கம் வராத அமைப்பு கொடுக்கும். அதனால் அதிலிருந்து வெளிவர பாருங்க. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சவாலெல்லாம் இருக்குது. ஆனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இந்த நேரம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. எந்த பாதிப்புமே இல்லை. பெரிய பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த தலைவலி, இந்த தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறது, இந்த நரம்பு அழுத்தம், இந்த மாதிரியான பிரச்சனை தான் கொஞ்சம் கொடுக்குமே தவிர மற்றபடி இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிற முயற்சிக்கு தகுந்த பலன் காத்திருக்குது. நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்கு. நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் முடிவெடுக்க முடியாமல் குழம்புவீங்க. இந்த குழப்பம் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். வருமானம்லாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் செலவு அப்பப்போ வரும், ஆனாலும் சேமிப்பில் கவனம் செலுத்தணும். சின்ன சின்ன மனசாப்பை வருங்க, ஆனால் சீக்கிரமாகவும் சரியாயிரும். குடும்பத்தில் கொஞ்சம் சோர்வு, தலைவலி மாதிரியான பிரச்சனை இருக்கும், அதில் மட்டும் கவனமாக இருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்கு. பதவி உயர்வு, வேலையில் மாற்றம் இந்த நேரம் நடக்கும். சின்ன சின்ன செலவு இருக்குது, ஆனால் பணம் கிடைக்கிறதுல எந்த பாதிப்புமே இல்லை. வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்ல. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருப்பீங்க. கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. அதாவது உணர்ச்சி ரீதியான போராட்டம் கொஞ்சம் கொடுக்கும், அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். மன அழுத்தம் இல்லாமல் இருந்துட்டாலே போதும், கோபத்தை கட்டுப்படுத்திட்டாலே போதும். குடும்பத்துலேயும் சரி எங்கேயும் சரி உங்களுக்கு சிறப்பு தான்.
புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா, தொழில் வியாபாரம் பரவாயில்ல, வருமானம் சிறப்பாக இருக்குது, சேமிப்பு ஓரளவுக்கு செய்வீங்க, குடும்பத்துலேயும் அமைதி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆதரவெல்லாம் சிறப்பாக இருக்குதுங்க. உடலில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான பலன் தான். சின்ன சின்ன சவால் இருந்தாலும் முன்னேற்றத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. இந்த நேரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. மனசை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. புரிஞ்சுக்காத உறவை பற்றி இல்லாமல் நினைக்கிறது வேண்டாம். நம்பிக்கை உங்கள் மேலே வச்சாலே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. தொடர்ந்து இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ராசி அதிபதி புதன் பகவான். அதனால் புதன்கிழமை நாட்களில் விஷ்ணு கிருஷ்ணர் படத்துக்கு முன்னாடி தீபம் போட்டுக்கணும். துளசி செடியை அதாவது துளசி செடிக்கு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பறவைகளுக்கு விலங்குகளுக்கு உங்களுடைய கையால் நீங்கள் உணவு தானம் அன்னம் விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாலே மிதுன ராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வீட்டில் இந்த அணில் இந்த பறவை மாதிரி கூடு கட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது நிறையவே இருக்கும். வாய்ப்பு எல்லாமே அதிகமாக இருக்கும். அப்படி உங்கள் வீடுகளில் இந்த நேரத்தில் அணிலோ பறவைகளோ கூடு கட்டியிருந்தால் மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சூட்சமங்கிறது நிறைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.